ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல, இன்னும் சொல்லணும்னா டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோட தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன் முறையாக இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய மாநிலம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு பார்க்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யறதில்ல, நிதி கேட்டால் கொடுக்கறது இல்லை, மொழி உரிமை பறிக்கிறோம். ஆனால் எப்படி தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணணும் தான் இன்னைக்கு அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, நிதி உரிமையை பறிக்கிறாங்க. ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கல்வி நிதியை கொடுக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 2500 கோடி. கல்வி நிதி தான் ஒன்றிய அரசு கொடுக்கறது கிடையாது. நாம் கட்டக்கூடிய வரி பணத்தை பகிர்ந்து கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு, எல்லா மாநிலமும் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். தமிழ்நாடு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மிரட்டினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் இந்தியை கொண்டு வர பார்க்குற, மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டு மக்கள் மேலே திணிக்க பார்க்குற, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர பார்க்குற, 2500 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் எந்த நாளையும் தமிழ்நாட்டு மேலே மீண்டும் இந்தி திணிப்பை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஒரு வரலாற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 1968ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானோடனே ஒரு வேலை பண்ணிட்டு சட்டசபையிலையும் பேசினார், பதிய வச்சிருக்கிறார். அதை வீடியோ தொலைக்காட்சிகள் வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவம் கொடுத்தார். அதே மாதிரி தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில், மும்மொழி கொள்கை எந்த நேரத்திலையும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். அது மாதிரி சென்னை பிரசிடென்சின்னு இருந்துச்சு. இந்த மூணையும் செஞ்சுட்டு அண்ணா சொன்னார், நான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், இந்த 3 திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு அமல்படுத்திட்டேன். பிற்காலத்தில் பல வருடங்களுக்கு பிறகு யாராவது இதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மனசில் ஒரு சின்ன பயம் வரும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆள்றது அண்ணாதுரை தான் அப்படின்னு பேரங்க அண்ணா இன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அண்ணா வடிவில் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார்.